வெல்கம் டு Asfis ஹோம். இன்றைக்கி நான் சூப்பரான தயிர் வடை எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். இதுக்கு நான் 1 கப் அதாவது 100 கிராம்ஸ் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து இப்போ நல்லா 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 hours இல்லைன்னா ஒரு 3.5 hours நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சு பொங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அதை அரைக்கணும். பார்க்கலாம் ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. மூடி போட்டு நல்லா கவர் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ இது 4 hours ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல சூப்பராக பொங்கி வந்துடுச்சு ஊறி. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணி அரைக்கணும்னு இப்போ காமிக்கிறேன். ஒரு ஜாரில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதுக்கு நான் ஒரு பெரிய பச்சை மிளகா 1 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 2 போட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், நிறையலாம் நம்ம ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. அப்புறம் இது 1 inch கூட கொஞ்சம் பெருசான 2 பீஸ் ஜிஞ்சர் போட்டிருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதை நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக அரைச்சி அழகாக வந்துடுச்சு. சால்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால நான் எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது நல்லா ஒரு ஃபோம் மாதிரி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வடை நல்லா சாஃப்டாக வரும். அதனால கையை விடாமல் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்ல மாவு அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே போய் நல்லா சூப்பராக பொங்கி வரும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு 10 minutes ஆகுது நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வடை ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போ இதில் 100 கிராம்ஸ் உளுந்துக்கு நான் 2 tablespoon கடலை மாவு ஆட் பண்ணுறேன். கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். 10 minutes ஆர் 15 minutes பீட்டர் இருந்தாலும் ஓகே தான். இல்லை நார்மலாக இந்த மாதிரி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபுல்லாக அந்த பபிள்ஸ் எல்லாம் வெளியே போய் நல்ல மாவு ஃப்ரோத்தியாக வரும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக இதுலேருந்து எடுத்து போடலாம். உளுந்த வடை மாதிரி அந்த மாதிரி ஓட்டை வச்சுலாம் போடணும்னு அவசியம் இல்லை. சும்மாவே ரவுண்டாக குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. ஃபஸ்ட் பேட்ச் போட்டேன். இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதனால இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். சூப்பரான கலரில் இந்த கலர் தான் இதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடணும். இப்போ மீதி இருக்க மாவையும் அதே மாதிரி நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்ச். இப்போ இதுவும் அதே மாதிரி ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ மொத்தமாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு இதில் காமிக்கிறேன். எல்லாமே சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஒரே மாதிரியான கலரில். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் தான் எடுக்கணும். அதில் இப்போ நம்ம இந்த வடையை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஊற வைக்கணும். இப்போ இது ஒரு 20 minutes ஆகுது நல்லா ஊறணும். அந்த அளவுக்கு நம்ம இது வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே நல்லா சாஃப்டாக வரும். அது எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா, அப்போ தான் அது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் அதில் இருக்க எண்ணெய் எல்லாம் வெளியே போய் நம்ம இப்போ தயிர் கூட அதை ஆட் பண்ணும்போது தயிரோட ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே இறங்கும். இப்போ 20 minutes ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா கை வச்சு அமுக்குனா தெரியும் ரொம்பவே சாஃப்டாக வந்துடுச்சு. அதில் இருக்க ஆயில் எல்லாமே வெளியே போயிடுச்சு. சூப்பரான சாஃப்டான வடை இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இதை என்ன பண்ணலான்னு நான் காமிக்கிறேன். இப்போ நான் இதில் 400 கிராம்ஸ் தயிர் எடுத்திருக்கேன். இது 100 கிராம்ஸ் உளுந்துக்கு நம்ம இவ்வளோ வடை வந்திருக்கு. அதுக்கு நாம் 400 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ இதில் தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன்.
தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் தான் ஜீரகத்தூளும் சில்லி பவுடரும், தேவையான அளவு சால்ட். அது ஆல்ரெடி நம்ம வடையில் சால்ட் இருக்குது. இது வந்து தயிருக்காக வேண்டி இப்போ இதில் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வடையாக எடுத்து நல்லா அதில் இருக்க தண்ணியை புழிஞ்சிட்டு அந்த தயிரில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணணும். இதே மாதிரி நல்லா புழிஞ்சி எல்லா வடையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை தயிரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை வந்து இம்மீடியட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது தயிரில் வந்து அந்த வடை நல்லா ஊறணும். அப்போ தான் அது உள்ள வரைக்கும் தயிர் இறங்கி நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால இம்மீடியட்டாக சர்வ் பண்ணாதீங்க. இதுக்கு நான் கொரியண்டர் லீவ்ஸ் வந்து சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணனா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். நிறைய பேர் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சட்னி எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஆப்ஷனல் தான். இப்போ நான் இதை எப்படி சர்வ் பண்ணணும்னு காமிக்கிறேன். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இம்மீடியட்டாக எடுத்து பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சே சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இது மேலே நம்ம தயிரை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஃபோர்க்கால் நான் இது கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் நான் இம்மீடியட்டாக சர்வ் பண்ணதுனால அது உள்ள தயிர் வந்து இன்னும் இறங்கலை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி வடை பண்ணாமல் தீபாவளி டைம்லலாம் இந்த மாதிரி பண்ணி அசத்துங்க. சூப்பரான டேஸ்டியான தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.